இந்த இடத்துலதான் மூணாவது தேவாலயம் வரும். இந்த மூணாவது தேவாலயத்தை கட்டி கொடுப்பதற்கு தான் அந்தி கிறிஸ்துவானவன் வருவான். அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இடம் அவன் கைக்கு வரணும், இது இல்லாம போகணும், அங்க ஆலயம் கட்டணும். இதுக்கு நடுவுல தான் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கும். அதே லூக்கா 21:24 நீங்க வாசிங்க இல்லையா? 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இப்ப தொடங்கிருச்சு, நல்லா கவனிங்க, தொடங்கிடுச்சு. ஆனா வசனம் சொல்லுது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து. அப்ப இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது என்ன வரும்? ஒரு மீட்பு வரும். சம்பவிக்க ஆரம்பிச்சிருச்சு. புறஜாதியார் காலம் நிறைவேறதுக்கான அந்த சைட்டுக்கான சண்டை இப்ப ஆரம்பிச்சிருச்சு. வெளியே ஆரம்பிச்ச சண்டை கொஞ்சம் கொஞ்சமா எருசலேமுக்குள்ள வந்து, ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் பார்டர்ல ஆரம்பிச்சிச்சு, எருசலேமுக்குள்ள வந்துச்சு. எருசலேம்ல இருந்து இப்ப எங்க வந்துருச்சு? தேவாலயம் இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. வேதத்தில் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம் கண்களுக்கு முன்பாக. எருசலேம் சண்டை 1948 நம்ம தாத்தாக்கள் காலம், சாரி இஸ்ரவேல் சண்டை. எருசலேம் சண்டை 1967 நம்ம அப்பாக்கள் காலம். இப்ப தேவாலயத்துக்கான சண்டை நம்முடைய காலம். அந்த ரெண்டையும் அவர்கள் கையில் கொடுத்த ஆண்டவர் இதையும் அவர்கள் கையில் தான் கொடுக்க போகிறார். இது விழுந்தாதான் இந்த மூணாவது தேவாலயம் வரும். அதை தான் அந்தி கிறிஸ்து கட்டி கொடுக்கிறவனாக வருவான். அவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதுதான் நம்முடைய மீட்பு இருக்கிறதாக வேதம் சொல்லுது. இந்த இடத்துக்கோ இங்க வரப்போற தேவாலயத்துக்கோ நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது நமக்கு தேவாலயமும் கிடையாது. அது நியாயப்பிரமாண தேவாலயம், அவங்களுக்குரியது, நமக்கே கிடையாது. அந்த தேவாலயமும் நிக்காது. அந்தி கிறிஸ்துவே அதை இடிச்சிருவான். ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மை அழைத்துக் கொண்டு போக போகிறார். அப்ப இனி நமக்கு காலம் செல்லாது. ஆல்மோஸ்ட் இந்த வார் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விஸ்தாரம் ஆகிட்டே இருக்குது. இதுல உள்ள ரஷ்யா நுழையணும். ஒரே ஒரு நாடு, எசேக்கியேல் 38 2:3 5 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அங்க சொன்ன நாடுகள் எல்லாம் உள்ள வந்துருச்சு. அதுல உள்ள வர வேண்டிய ஒரே ஒரு நாடு ரஷ்யா மட்டும்தான். இப்ப எல்லாம் உள்ள வர தொடங்கிருச்சு. எப்போ இந்த ரெண்டு சம்பவத்தை நீங்க பாக்குறீங்களோ, ரஷ்யா உள்ள வர்றதையும் பாப்பீங்க, இந்த இடம் காலியாகிறதையும் பாப்பீங்க. இது ரெண்டையும் பார்த்தா உங்களுக்கு முன்பதாகவே சொல்றோம், ஏதோ செய்தி கொடுத்துட்டு போறோம், ஏதோ இன்ஃபர்மேஷன் இல்ல. காஷன், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆத்மாவையும் காப்பாற்றிக் கொள்வதற்கான எச்சரிப்பு. இப்போ இந்த காரியங்களை எல்லாம் நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது.